கவலைப்படாதம்மா. ரெண்டு உயிருக்கும் எந்த ஆபத்தும் வராம கடவுள் காப்பாத்துவாரு. நீ கொஞ்சம் தைரியமா இரு, சொல்றதை கேளு. அந்த நம்பிக்கையில தாண்டி நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் கடவுளை வேண்டிக்க மாலதி. கண்டிப்பாமா. என்னால இதுக்கு மேல எதுவும் பேச முடியலம்மா. நான் வச்சிடுறேன். அம்மா அம்மா, கடவுளே, பிரசவத்துல என் தங்கச்சிக்கு எந்த ஆபத்தும் இல்லாம அவளையும் அவ குழந்தையும் நல்லபடியா காப்பாத்தி கூட உனத்தை நம்பி இருக்கு. என்ன பண்ணுவ? பிரியா, உள்ள உட்காரு. ஏதாவது சாப்பிடுறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னாச்சு மாலதி, ஏன் டல்லா இருக்கீங்க? அது அது என் தங்கச்சிக்கு டாக்டர் ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணும் தேட்டருக்கு கொண்டு போயிட்டாங்களா. அதான். கவலைப்படாதீங்க மாலதி, எந்த கஷ்டமும் இல்லாம கடவுள் காப்பாத்துவாரு. தியாவை ரெடி பண்ணிட்டீங்களா? இல்லம்மா, அவ தூங்கிட்டு இருக்கா. சரி, நீங்க வந்ததுக்கு அப்புறம் ரெடி பண்ணலான்னு. தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய எழுப்ப வேண்டாம்னு. சரி, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். பிரியா, ஜஸ்ட் 2 minutes. அம்மா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்களும் வீட்டுக்கு வந்துட்டீங்க. எனக்கு ஒரு 1/2 நாள் லீவ் கொடுத்தீங்கன்னா நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் தங்கச்சிக்கு ஆறுதலா இருப்பேன். ஓ, சரி, கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒரு 2 minutes மாலதி, நான் போய் தியாவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். நான் கிளம்பும்போது நீங்களும் கிளம்புங்க. சரிம்மா. மேடம், குடிக்க ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தியா பாப்பா, ரெடியாக, பாய், போலாம். யாரு திறந்திருப்பா? மாலதி, கொஞ்சம் மேல வாங்க. வரேம்மா. என்னம்மா, தியா எழுந்திருக்கலையா? இருங்க, நான் போய் எடுப்பேருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் காலையில ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் தீனா வீட்டுக்கு வந்தாரா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க?
பீரோவை நீ திறந்தியா? பீ- பீரோ நான் எதுக்குமா திறக்க போறேன்? பீரோ சாவி எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. பீரோ சாவியை கண்டுபிடிக்கிறது என்ன பெரிய விஷயமா? எல்லாரும் பூட்டிட்டு என்ன இடுப்புலயே வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஒண்ணு பீரோக்கு மேல வைப்பாங்க, இல்ல பீரோக்கு சைடுல மறைச்சு வைப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு? நீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க? பீரோவை திறந்தீங்களான்னு கேட்க வந்தேன். அஞ்சலி, என்ன அஞ்சலி, எனி ப்ராப்ளம்? எஸ், அரியர் பணம் 1,00,000 ரூபாய நான் பீரோல வச்சிருந்தேன். 500 ரூபாய் கட்டு. இன்னைக்கு காலையில யதார்த்தமா ட்ரெஸ் எடுக்க போனப்ப கூட பார்த்தேன் 2 கட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தீனா கூட நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் வீட்டுக்கு வரலன்னு சொல்றாங்க. இப்போ நகை எடுக்க போலான்னு பீரோ கதவை திறந்து பார்த்தா ஒரு கட்டை காணும். 50,000 மிஸ்ஸிங். வீட்ல இவங்க மட்டும்தான் இருந்தாங்க. நீங்க சொல்றது பார்த்தா அந்த 50,000 நான் எடுத்துங்கிற மாதிரி இருக்கு. பின்ன இல்லன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. பணம் கை கால் முளைச்சு தானே போய் ஒளிஞ்சுக்கிச்சா? என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்க. கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. இது பாருங்க, தேவையில்லாம இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ஹலோ ஹலோ ஹலோ, திருடின பணத்தை இல்லன்னு சொல்றது மட்டும் இல்லாம என் முன்னாடி என் ஃப்ரெண்ட் அவமானப்படுத்துறீங்களா? தேவையில்லாம வார்த்தையை விட்டுறாதீங்க. நான் குழந்தைய பாத்துக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன், திருடுறதுக்காக கிடையாது. எனக்கு சுட்டு போட்டாலும் திருடுற புத்தி எல்லாம் வராது. சுட்டு போட்டாலும் வராத திருட்டு புத்தி சூழ்நிலையை சொன்னா வரும்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ஒண்ணு ஆதாரம் இல்லாம உங்க மேல பழிய போடல. அன்னைக்கு கேட்டேன், போன்ல யார்கிட்டயோ ஹஸ்பண்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண காசு வேணும், 50,000 ரூபாய்க்கு மேல செலவாகும்னு பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு தங்கச்சிக்கு ஆபரேஷன் வேற சொல்றீங்க. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நாங்க யாரும் இல்லாதப்ப உங்க கைவரிசையை காட்டியிருக்கீங்கல்ல. வாய் மூடுங்க. என் தங்கச்சோடி என்ன மாதிரி காசு இல்லாதவ கிடையாது. அவ புருஷன் வீட்டுல உங்க பரம்பரையே பார்க்காத அளவுக்கு பணம் இருக்கு. நான் திருடி கொடுத்துதான் அவளை காப்பாத்தணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. ஓஹோ, உங்க தங்கச்சியோட புருஷன் அவ்வளவு பணக்காரரா இருந்தா உங்க ஹஸ்பண்டோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர்கிட்டயே பணம் வாங்கிருக்க வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வேலைக்கு சேர்ந்து ஏன் பணத்தை திருடுனீங்க? இது பாருங்க, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. அதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன சொன்னா கேள்வி செஞ்சா பாருன்னு. இதுக்குதான் நாங்க வந்ததும் வராததுமா? ஹாஸ்பிடல் போன நீலி கண்ணீர் வடிச்சியா? நல்ல வேலை அஞ்சலி, நீ உடனே இவ்வளவு அனுப்பி வைக்கல. இல்லனா வனத்தோட எஸ்கேப் ஆயிருந்திருப்பா. போதும், நிறுத்துங்க. இப்ப என்ன, நான் தான் பணத்தை எடுத்துங்கிறீங்களா? ஒரு நிமிஷம். இது பாருங்க, நான் வீட்ல இருந்து இந்த பர்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா செக் பண்ணிக்கோங்க. நீங்க கார்டோட சொன்ன 50,000 இதுல இருக்கான்னு பாத்துக்கோங்க. அனாவசியமா என் மேல பழிய போடாதீங்க. ஏய், போதும் நிறுத்து. ஓவர் ஆக்டிங்லாம் வேண்டாம். உன்ன மாதிரி ஆளுங்க பணத்தை எங்க ஒளிச்சு வைப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அஞ்சலி, வாங்க, கொஞ்சம் ரூம் வரைக்கும் வரீங்களா? வேண்டாம் சொல்லி தப்பு பண்றீங்க. என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. நான் சத்தியமா எடுக்கல அஞ்சலி. நான் சொல்றத கேளுங்க. தேவையில்லாம பழைய போடாதீங்க. அததான் நான் செக் பண்றேன்னு சொல்றேன். உள்ள வாங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. அஞ்சலி,
இப்படி ஒரு திருடிக்கு அவரு ரெக்கமெண்ட் வேற பண்றாரு. சொல்லுங்க மாலதி. நான் அஞ்சலி பேசுறேன். என்ன அஞ்சலி இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டேன்? ஆமா, பாதியில வந்துட்டேன். வந்ததுனாலதான் ஒரு உண்மையை கண்டுபிடிக்க முடிஞ்சது. நீங்க உடனே வீட்டுக்கு வாங்க. என்ன அஞ்சலி? எதுவும் பேசாதீங்க, வீட்டுக்கு வாங்க. அஞ்சலி எவ்வளவு நேரத்துக்கு நின்றுட்டே இருப்பீங்க? உட்காருங்க. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல, நான் இங்கே நின்றுட்டு இருக்கிறதுனால ஒன்றும் போறது இல்லை. உட்காருங்க ப்ளீஸ். நீங்க கூட உட்காருங்க. பரவாயில்ல மாப்பிள்ள. மச்சான் கொஞ்சம் உடனே வரியா? என்ன? நம்ம சைட்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஐயோ, எப்படி? ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஐயோ, யாருக்கும் ஒண்ணும் இல்லல? யாருக்கும் ஒண்ணும் இல்லடா. ஆனா ராமையா தான் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. தம்பி இப்படி சொல்றீங்க? ஹாஸ்பிடல்ல சேர்த்தாச்சா இல்லையா? அதெல்லாம் சேர்த்துட்டேமா. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. இன்னும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது போலீஸ் கேஸ் இல்லையா, அதனால எஃப்ஐஆர் போட்டாதான் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு. அட்ராசிட்டி. லூசாடா அவங்க? உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன் எஃப்ஐஆர் போட்டுட்டு வா அது இதுன்னு. சரி நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? போய் எஃப்ஐஆர் போட்டு வர வேண்டியதுதானே? ஐயோ, நான் எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன் விஸ்வா. உன்னுடைய நிலைமை என்ன, உன்னுடைய ஒய்ஃபுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு, நீ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கன்னு எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா நீ வராம அவர் எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. யார் அந்த இன்ஸ்பெக்டர்? கம்பெனில இருந்து யாராவது ஒருத்தர் போனா போறது என்ன அராஜகமா இருக்கு? இங்க சர்ஜரி நடந்துகிட்டு இருக்கு, நான் எப்படி வர முடியும்? மாப்பிள்ள அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பழிபாவம் உங்களை தான் வந்து சேரும். அதுவும் இல்லாம இது ஒரு உயிர் பிரச்சனை. ஏற்கனவே நந்தினிக்கு பிரசவத்துல என்ன ஆகுமோ ஏதாகுமோ நாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல யாரோட சாபமும் நமக்கு வந்து சேரக்கூடாது. அதான் போயிட்டு உடனே திரும்பி வந்துடலான்னு முரளி சொல்றாருல, தயவு செஞ்சு போயிட்டு தான் வந்துருங்களா மாப்பிள்ள. இல்ல மாமா, இந்த நேரத்துல நான் எப்படி அவளை விட்டுட்டு போக முடியும்? அது மட்டும் ஆமா இல்ல. மாப்பிள்ள, நீங்க போய் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டாதான் அவர் உயிரை காப்பாத்த முடியும் போல இருக்கு. இல்ல அப்படி இல்ல, எனக்கு அது புரியுது. பட் டாக்டர் திடீர்னு வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா. விஷயம் எனக்கு அதான்டா சரின்னு படுது. ஏன்னா யாரோட உயிராக இருந்தாலும் உயிர் தானே, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. டெலிவரியில் அன்னைக்கும் குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் கடவுள் பார்த்துப்பாரு. நம்பிக்கையோடு போயிட்டு வா. இல்லடா, சர்ஜரி நடந்துகிட்டு இருக்க. டேய் விஸ்வா, நான் வேணா மறுபடியும் ஸ்டேஷன் போய் அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுறேன். அதுக்கப்புறம் ராமையா விதி எதுவோ அதுபடியே நடக்கட்டும். டேடே முரளி இரு. சரி நான் வரேன். இந்த வரு, நான் எஃப்ஐஆர் போட்ட உடனே திரும்பி வந்துருவேன். ஹாஸ்பிட்டல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் நீ பார்த்துக்கோ. சரியா? டேய் கொஞ்சம் பார்த்துக்கடா. எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணு. விஷ்வா எந்த டென்ஷன் எடுத்துக்காம போயிட்டு வா. அதான் நானும் மாமா அத்தெல்லாம் இருக்கோங்களே, நாங்கள் பார்த்துக்கிறோம். போயிட்டு வா. போயிட்டு வாடா. வரேன் மாமா. வாங்க சீக்கிரம் வாடா. திருட்டு வேலை பண்ணது மட்டும் இல்லாம எதுக்கு இப்ப நடுவீட்ல நின்னு ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு எங்க வீட்டை இளவீடாக்கிட்டு இருக்க? நான் என்ன திருட்டுத்தனை பண்ணேன்? அத செக் பண்ணி பாத்தீங்கல்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கீங்க? செக் பண்ணி பார்த்ததுல என்னமோ பணம் உங்ககிட்ட இல்லதான், அதுக்காக நீ பணம் எடுக்கலன்னு ஆயிடுமா? பணத்தை எடுத்த உடனே உங்க வீட்ல இருந்து யாரையாவது வர சொல்லி கொடுத்து அனுப்பிருப்ப. ஐயோ கடவுளே கடவுளே, ஏமா இப்படி என் மேல பழிய போடுறீங்க? அந்த பணத்தை எடுக்கல நான் எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன்? என்ன பண்ணுவேன்? ஐயோ, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். பணத்தை நீதான் எடுத்தங்கிற உண்மையை ஒத்துக்கிட்டு பணத்தை வச்சுட்டு போயிட்டே இரு. ஐயோ நான் சத்தியமா பணத்தை எடுக்கலங்க. திரும்ப அதையே ஏன் சொல்லிட்டு இருக்க? சார் சார் என்னாச்சு? ஏன் அழறீங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்க மாலதி. நான் சொல்றேன். என்னாச்சு? என் அரியர்ஸ் பணம் 1 லட்சம் ரூபாயை நகை வாங்குறதுக்காக பீரோல வச்சிருந்தேன். அதுக்கு அதை இவளோட புருஷன் ட்ரீட்மெண்ட்டுக்காக திருடிட்டு இல்லன்னு போய் வேற சொல்றான். சார் இப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணிருப்பேன், நீங்களும் நம்புறீங்களா சார்?
நான் என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன் சார், நான் அந்த பணத்தை எடுக்கவே இல்லை சார், எடுக்கவே இல்லை. நான் என்ன சொல்லையும் நம்பாம என்ன ஒரு பொண்ணுன்னு கூட நினைக்காம போடவே இல்லை. மாலதி, ஏய், நீங்களா பொம்பளைங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்கு. உலகத்துல எந்த பொம்பளையாவது இன்னொரு பொம்பளை இப்படி அசிங்கப்படுத்திருப்பாளா? சும்மா கத்தாதீங்க. ஆரம்பத்துல நாகரிகமா தான் கேட்டோம், அப்பவே ஒத்துட்டு இருந்தா நாங்க எப்படி செய்ய போறோம்? அட்டிஷனா, அத்தனை பல்லு காயின்றும். என்னடி ஸ்டூபிடா நடந்துக்கிட்டு நியாயம் கேக்குற நீ? யார் எதை செய்வாங்கன்னு புரியாத உனக்கு? அவங்க ஒத்துக்கலங்கறதால நாங்க அப்படி செஞ்சோம்னு சொல்றேன். ஏய், எப்படி ஒத்துக்குவாங்க சொல்லு? எப்படி ஒத்துக்குவாங்க? செய்யாதபடி உண்மையில போட்டா நீ ஒத்துக்குவியா? அவங்க செய்யலன்னு உங்களுக்கு ரொம்ப தெரியுமா? தெரியும்டி, தெரியும், சத்தியமா தெரியும். ஏன்னா அந்த பணத்தை எடுத்ததே நான் தான். எஸ், நான் தான் எடுத்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் தங்கச்சிக்கு நடக்க போற கல்யாணத்துல ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி ஒரு 50,000 ரூபாய் அர்ஜென்ட்டா கேட்டான். ஏடிஎம்ல எடுக்கலாம்னாலும் மொத்தமா 50,000 ரூபாய் எடுக்க முடியாதுன்னு தான் நான் யதார்த்தமா பீரோவை திறந்தேன். சரி, நீதான் அந்த பணத்தை வச்சிருக்க, உனக்கு அப்புறமா சொல்லிக்கலாமே தான் நான் அவசரமா அந்த பணத்தை எடுத்துட்டு போனேன். சரி, சொல்லாம பணத்தை எடுத்துட்டு போறது என்னோட தப்பு தான். இன்னொருத்தர் மேல பழி போடுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. நான் சத்தா போயிட்டேன். நீயா ஒரு முடிவு பண்ணி ஒரு அப்பாவி மேல பழி போடுற நீ? தப்பு அஞ்சலி, ரொம்ப தப்பு. இந்த பார், மரியாதையா நீயும் உன் ஃப்ரெண்டும் மாலதி கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. அஞ்சலி, மரியாதையா சொல்றேன், கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. எப்படிங்க இவ்ளோ டென்ஷன்ல கூட உங்களால எப்படி இவ்ளோ அழகா ஒரு கதையை யோசிக்க முடியுது? என்னது? பின்ன என்ன, நீங்க சொல்ற பொய்யெல்லாம் கேட்டுட்டு இருக்க நான் என்ன கேனச்சியா? என்னதான் அவசரமா இருந்தாலும் நீங்க காலையில பணத்தை எடுத்துட்டு போகும்போது என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு நான் என்ன செவ்வாய் கிரகத்திலயா இருந்தேன்? நம்ம வீட்டு கிச்சன்ல தானே இருந்தேன். உண்மையை சொல்லுங்க. ஒண்ணு, இவளை திருட்டு பழியில இருந்து காப்பாத்துறதுக்காக நீங்க தான் பணத்தை எடுத்தேன்னு போய் சொல்றீங்க. இல்ல, இவங்க சொல்லி இவங்க புருஷனோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்களே ஹாஸ்பிடல் போய் பணத்தை கட்டிட்டு வந்திருக்கீங்க. ரெண்டுல எது நடந்திருந்தாலும் இவங்க உண்மையை ஒத்துக்காதப்ப இவங்களை திருடின்னு சொல்றதானே கரெக்ட்? இனிமே எந்த பொய்யையும் கேட்க நான் தயாரா இல்ல. ஏய், இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. போடி வெளிய, போடி. இனிமே இந்த வீட்டு வாசப்படி நான் மிதிக்கவே மாட்டேன். அப்படியே வரணும்னு நினைச்சாலும் பாம்பு புத்துல நுழைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா என் மனசும் வயிறும் ஏறியது. அதுக்காக நான் உங்களுக்கு சாபெல்லாம் விட மாட்டேன். ஆனா எல்லாத்தையுமே அந்த ஆடவை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவளுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே நிக்காதீங்க. முதல்ல அவகிட்ட இருந்து எப்படி பணத்தை வாங்குறதுன்னு பாருங்க. ஏய், சீ, நீலாம் ஒரு பொண்ணாடி? உன்னையெல்லாம் என் வைஃப்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன்னு சொன்னேன்ல. பணம் தானே, பணம் 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 நான் கொடுக்குறேன்.